நாம பெரியதா வெற்றி அடைய குறுக்கு பாதையில போனோம்னா இந்த கதையில வர போலதான் நமக்கு நடக்கும். இந்த கதை ஃபுல்லா பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த பையன் சின்ன வயசுலயே அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அதற்கான முயற்சியை அவன் சின்ன வயசுல இருந்தே கொடுக்கல. இப்படியே வருடங்களும் கடந்தது. என்னதான் அவனுக்கு மெடிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வசதி வாய்ப்பு உடைய அவங்க அப்பா பணத்தை எடுத்து ஒருத்தர் கையில லஞ்சம் கொடுத்து அவங்க பையனை டாக்டர் ஆக்குனாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன பையனுக்கு பயங்கர ஆக்சிடென்ட் ஆனது. அந்த கேஸை இவர் தான் பார்த்தாரு. பணத்தை கொடுத்து டாக்டர் ஆன இவருக்கு போதுமான நாலேஜ் இல்லாததால இந்த சின்ன குழந்தைய அவரால் காப்பாற்ற முடியல. இந்த டாக்டரோ இந்த வருத்தமான நியூஸ் அவங்க அப்பா கையில எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டே வந்தாரு. அந்த டாக்டரோ இறந்து போன பையனுடைய அப்பாவை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா யாரு தெரியுமா? இவரு டாக்டர் ஆகிறதுக்கு யார் கையில லஞ்சம் கொடுத்தாங்களோ அந்த நபருடைய பையனை தான் இன்னைக்கு இவங்களால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. கடைசியா அந்த பையனுடைய அப்பாவோ டாக்டரோ அவங்க 2 பேரும் செஞ்ச தப்பா நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த கதையில நம்ம 2 விஷயத்த ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், நம்ம குறுக்கு பாதையில தேர்ந்தெடுத்தோம்னா கடைசியில கஷ்டப்படுறது நம்மளாதான் இருக்கும். இந்த கதையில நான் சொல்ல வந்தது என்னன்னா, நாம நல்லது செஞ்சா கடைசியில நமக்கு நல்லது நடக்கும். நம்ம கெட்டது செஞ்சா கடைசியில நமக்கு கெட்டது தான் நடக்கும். நாம நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கும். சரி மக்களே, இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.